வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ரொம்ப டிஃபரண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அது என்ன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த எக்ஸாம்பிள்ஸ், இந்த தமிழ் சென்டென்சஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் பாருங்க. இந்த மாரி சென்டென்சஸ் நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ல அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவசரமா வந்ததுல நான் ஒரு கல்லுல இடறிக்கிட்டேன். இல்ல அவசரமா வந்ததுல நான் ஒருத்தர் மேல மோதிக்கிட்டேன். இந்த மாரி நம்ம ரொம்ப காமனா சொல்லுவோம். கதவ திறந்தே வைத்ததில் எல்லா கொசுவும் உள்ள வந்துருச்சு. பஸ்ஸ பிடிக்கிற அவசரத்துல பர்ஸ மறந்துட்டேன். இந்த மாரி நம்ம நெறைய சொல்லுவோம் இல்லையா? இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி நம்ம சொல்லுவோம். அவசரமா டைப் பண்ணதுல கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்ஸ் வந்துருச்சு. டைப்போஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப காமனா நம்ம பேசுற சில சென்டென்சஸ். இதுல அவசரமாக வந்ததால் அப்படின்னு நம்ம சொல்லல. அவசரமா வந்ததுல அப்படிதான் நம்ம தமிழ்லயே சொல்லுவோம். இதே மாதிரி நம்மளால இங்கிலீஷ்லயும் சொல்ல முடியும். இப்போ நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நீங்க எந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேருக்கு ஞாபகம் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ஆஸ் யூஸ் பண்ணலாமா? சின்ஸ் யூஸ் பண்ணலாமா? பிக்காஸ் யூஸ் பண்ணலாமா? இன்னும் சிலர் வென் கூட சொல்லுவீங்க. இல்லையா? ஆனா இல்ல. இந்த இடத்துலலாம் நாம டைம பத்தி பேசல. இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ரீசனும் சொல்லல. நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, அன்இன்டெண்டட் கான்சிக்வென்ஸ் ஆஃப் அன் ஆக்ஷன் பத்தி நம்ம பேசுறோம். அன்இன்டென்ஷனலா இப்படி செய்ததுல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அன்இன்டென்ஷனலா வந்து இன்டென்ஷனலா பண்ணல. இப்படி பண்ணதுல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இன் பிளஸ் வி ஃபோர். இன்னுன்ற ப்ரெப்போசிஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த இன்ன யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ நம்ம சிந்தசைஸ் பண்ண முடியும். சிந்தசைஸ்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். 2 சென்டென்ஸ நம்மளால கனெக்ட்டும் பண்ண முடியும். இன் பிளஸ் வி ஃபோர்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வி ஃபோர்னா ஒண்ணும் இல்ல. வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்றது. நம்ம வி3, வி1, வி2, வி3 தெரியும். வி ஃபோர்னா என்ன? வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து அதுதான் நம்ம வந்து வி ஃபோர்ன்னு சொல்லுவோம். ஸோ இன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஸ்ட்ரக்சரை தான் இந்த மாதிரி பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கே இது எவ்வளோ ஈஸியா தெரியும். சரி. இப்போ இந்த இன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு இருக்கு இல்லையா? இந்த பார்ட் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா சென்டென்ஸ்ல பார்த்தீங்களானா இந்த மாரி தான் இருக்கும். மெதுவாக பேசியதில், வேகமாக நடந்ததில், பேசிக்கொண்டே நடந்ததில், இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுல பார்த்தீங்களானா, இந்த தில்னு முடியுது பாருங்க. பேசியதில், நடந்ததில் அப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பார்ட் தான் வெர்ப் இல்லையா? ஸோ மெதுவாக பேசியதில் அப்படின்னு இருக்கு. ஒரு வெர்ப் தான் இருக்கு. மெதுவாகன்றது வெர்ப் இல்ல இல்லையா? ஸோ எது வெர்போ, இன் பக்கத்துல அந்த வெர்ப ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணணும். இன் ஸ்பீக்கிங் எப்படி பேசணும்? மெதுவாக. ஸோ வெர்ப டிஸ்கிரைப் பண்ற அந்த வேர்ட் அட்வெர்ப். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி மீன் பண்றோம்? மெதுவாகனா என்ன அர்த்தம்? சாஃப்ட்டா பேசலாம்னு சொல்றோமா? இல்ல எப்படி ஸ்லோவா பேசலாம்னு சொல்றோமா? அதுக்கேத்த மாதிரி நீங்க கரெக்டான அட்வெர்ப போட்டுக்கோங்க. இன் ஸ்பீக்கிங் ஸ்லோலி, இன் ஸ்பீக்கிங் சாஃப்ட்லி இந்த மாதிரி. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. வேகமாக நடந்ததில் அப்படின்னு இருக்கு. வெர்ப் என்ன? நடக்கிறது இல்லையா? ஸோ அப்போ இன் வாக்கிங் எப்படி நடந்தாங்க? வேகமா, ஃபாஸ்ட். இன் வாக்கிங் ஃபாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம்பிள்லயும் ஒரு வெர்ப் தான் இருந்தது. கூட அட்வெர்ப் இருந்தது. இப்ப தேர்ட் ஒன் பாருங்க. பேசிக்கொண்டே நடந்ததில். பேசிட்டு இருக்கிறதும் வெர்ப் தான், நடக்கிறதும் வெர்ப் தான். அப்ப 2 வெர்ப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரி இடங்கள்ல பாருங்க, பேசிக்கொண்டே நடந்ததில் நடந்துட்டு இருக்கும்போது நாங்க அப்படியே பேசிட்டே நடந்தோம். அப்படிதானே நம்ம சொல்றோம். அப்ப நடக்கிறதுன்றது தான் மெயின் வெர்ப். அதுல நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எது மெயின் வெர்போ அத வைல் பக்கத்துல ஐஎன்ஜி சேர்த்து சேர்த்துக்கணும். இந்த செகண்ட் வெர்ப இன் பக்கத்துல ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். இப்ப இதுல எல்லாம் தில்னு முடியிற வார்த்தையில தான் நம்ம வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து இன் பக்கத்துல போட்டிருக்கோம். ஆனா இந்த மாதிரி 2 இருக்கிற இடத்துல எது மெயினோ நடந்ததில் அது இருக்கு பாருங்க. இத நம்ம வைல் பக்கத்துல ஐஎன்ஜி சேர்த்து போடணும். இந்த இன்னொரு வெர்பை ஐஎன்ஜி சேர்த்து இன் பக்கத்துல போடணும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன் டாக்கிங் வைல் வாக்கிங், இன் டாக்கிங் வைல் வாக்கிங் இந்த மாதிரி இருக்கும். இப்ப இதுலயே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நம்ம சில சமயங்கள்ல 2 ஆக்ஷனையுமே நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாங்கள் பேசிக்கொண்டும், சிரித்துக்கொண்டும் இருந்ததில் எங்களுக்கு டைம் போறதே தெரியல. டைம் போனதே தெரியல. இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ பேசி சிரித்துக்கொண்டு இருந்ததில். ஸோ 2யுமே நாங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். நாங்க பேசும்போது சிரித்தோம், சிரிக்கும்போது பேசினோம் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2 ஆக்ஷனையும் நீங்க சொல்றதா இருந்தா, இன், டாக்கிங் அண்ட் லாஃபிங் அப்படி போட்டுக்கலாம்.
ஸோ இந்த பார்ட் மட்டும் கவனமா பாருங்க. 2 வேர்ப்ஸ் இருக்கிறது மட்டும் கவனமா பார்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம கம்ப்ளீட் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவசரமாக வந்ததில் நான் ஒரு கல்லுல இடறிக்கிட்டேன். இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி அவசரமாக வந்ததில் இந்த பார்ட் வந்து இன் பக்கத்துல வரப்போகுது. இன்னொரு பார்ட் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்க போகுது. எப்பவுமே இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்படி பண்ணதில் இப்படி ஆயிடுச்சு அப்படி தானே நம்ம சொல்றோம். ஒரு ஆக்ஷனுடைய கான்சிக்வன்ஸ் பத்தி தானே நம்ம பேசுறோம். ஸோ அதனால இது வந்து பாஸ்ட் டென்ஸா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அவசரமாக வந்ததில் வர்றதுன்னா கம், அதனால ஐஎன்ஜி சேர்த்து கம்மிங். எப்படி வந்தோம்? அவசரமா, ஹரீட்லி, அதான் அட்வர்ப் இங்க. இப்ப செகண்ட் பார்ட் பாருங்க. நான் ஒரு கல்லுல இடறிக்கிட்டேன். ஸோ சப்ஜெக்ட் நான்றது ஐ. இந்த மாதிரி இடறிக்கிறது, தடுக்கி விடுறது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரிப் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம், நீங்க பாருங்க. ஸோ ட்ரிப் ஓவர் இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால நம்ம ட்ரிப்ட் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எதுல இடறிக்கிட்டோமோ அடுத்து அதை சொல்ல போறோம். அ ஸ்டோன், ஒரு கல்லுல, அதனால அ ஸ்டோன். இன் கம்மிங் ஹரீட்லி ஐ ட்ரிப்ட் ஓவர் அ ஸ்டோன். இன் கம்மிங் ஹரீட்லி ஐ ட்ரிப்ட் ஓவர் அ ஸ்டோன். அவசரமா வந்ததுல நான் ஒரு கல்லுல இடறிக்கிட்டேன். இந்த மாதிரி சொல்றதுக்கு ஈஸியா இருக்கா? செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கதவை திறந்தே வைத்ததில் எல்லா கொசும் உள்ள வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். பொதுவா நம்ம வந்து எதுல இந்த தில் அப்படின்னு வருதோ அது கூட தான் ஏஞ்சி சேர்த்து இன் பக்கத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வைக்கிறது, இப்படியே வைத்திருத்தல் அப்படின்னா கீப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுவும் இல்லாமல் பேசிட்டே இருந்தான், எழுதிட்டே இருந்தா, அந்த மாதிரி கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீப்ன்ற வார்த்தையை சேர்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ திறந்தே வைத்ததில் அப்படின்னா கீப் ஓப்பன். அதனால verb வந்து பாருங்க, keeping the door open. keeping the door open. இந்த சைடு எல்லா கொசுவும், all the mosquitoes உள்ள வந்துருச்சு, came in. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? In keeping the door open, all the mosquitoes came in. In keeping the door open, all the mosquitoes came in. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பேருந்து பிடிக்கிற அவசரத்துல, இந்த தில் வருது எதுல இருக்கு பாருங்க, அவசரத்துல. அவசரத்துல அப்படி ரஷ் பண்ணி நான் போனேன்னா அதுல அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல verb பாருங்க, ரஷ்ஷிங். எதுக்கு அவசரமா போனோம்? பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு, டு கேட்ச் த பஸ். நான் பர்ஸை மறந்துட்டேன், ஐ forgot my wallet. எப்படி வேணா வச்சுக்கோங்க, இல்லை பர்சன் சொல்லுங்க. அப்போ இந்த சென்டென்ஸ், in rushing to catch the bus, I forgot my wallet. In rushing to catch the bus, I forgot my wallet. வேகமாக தட்டச்சு செய்ததில், நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கூட, பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேகமாக தட்டச்சு செய்ததில் verb என்ன? தட்டச்சு செய்யறதுன்னா டைப் பண்றது. வேகமாக அப்படிங்கிறப்ப இன் டைப்பிங் ஃபாஸ்ட், அவ்வளோதான். சில எழுத்து பிழைகளை செய்தேன், சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவாக அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றதெல்லாம் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால ஐ மேட் அ ஃபியூ மிஸ்டேக்ஸ். பொதுவாக இந்த மாதிரி டைப் பண்றப்போ ஒரு மிஸ்டேக்ஸை நம்ம வந்து டைப்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஐ மேட் அ ஃபியூ டைப்போஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். In typing too fast, I made a few typos. In typing too fast, I made a few typos. இப்போ பாருங்க, நமக்கு 2 verb வச்சு நம்ம சொல்ல போறோம். மெசேஜ் அனுப்பிச்சுட்டே நடந்ததுல அவ ஒருத்தர் மேல மோதிக்கிட்டா, எப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 verb இருக்கு. எது மெயின் ஆக்ஷன் பாருங்க, நடந்து போயிட்டு இருக்கிறது தான் மெயின் ஆக்ஷன். அப்போ மெசேஜும் அனுப்பிச்சா. அப்ப வைல் பக்கத்துல இந்த நடந்தது, வாக்கிங்க வைல் பக்கத்துல சேர்க்க போறோம். மெசேஜ் அனுப்புறதுன்னா என்ன பண்றது? டெக்ஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவோம். இன் டெக்ஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது டெக்ஸ்டிங், நடக்கிறதுங்கிறது வாக்கிங். எதை வைல் பக்கத்துல போடணும்? நடக்கிறதுன்றது தான். அதனால இன் டெக்ஸ்டிங் வைல் வாக்கிங் அப்படி நம்ம போடுறோம். செகண்ட் பார்ட் பாருங்க, அவ ஒருத்தர் மேல மோதிக்கிட்டா, ஷீ. இந்த மாதிரி மோதிக்கிறத நம்ம வந்து பம்ப் இன்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். past tenseன்றதுனால bumped into a man. In texting while walking, she bumped into a man. In texting while walking, she bumped into a man. ஸோ ரொம்ப பிகினருக்கு இதெல்லாம் ரொம்ப லாங்கா, லென்த்தியா, ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணீங்களானா நீங்க வந்து ஒரு verb வச்சு வர சின்ன சின்ன சென்டென்சஸ் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபரன்ஸோட தான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம்.
அவ சார்ஜர் எடுத்துக்க மறந்துட்டா. இது எதோட விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா, அவ பேக் பண்ணிட்டு, அப்புறம் இடையில ஃபோனும் பேசிட்டு இருந்ததுனால, அவ சார்ஜர் எடுக்க மறந்துட்டா. பேக்கிங் செய்து கொண்டும், ஃபோனில் பேசிக்கொண்டும் இருந்ததில், அவள் சார்ஜர் எடுக்க மறந்துவிட்டாள். இப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ 2 ஆக்ஷனே அவ பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணியும் சொல்லப் போறோம் இந்த சென்டென்ஸை, while யூஸ் பண்ணியும் சொல்லப் போறோம். முதல்ல அண்ட் வச்சு சொல்லுவோம். ஸோ 2 ஆக்ஷன் இருக்கு. ஒன்று பேக்கிங், இன்னொன்று டாக்கிங் ஆன் த ஃபோன். ஸோ 2 ஆக்ஷன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவ சார்ஜர் எடுக்க மறந்துட்டா. She forgot to take the charger. இப்போ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணுவோமா? In packing and talking on the phone, she forgot to take her charger. In packing and talking on the phone, she forgot to take her charger. அவ 2 ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தா. இதுவும் பண்ணா, அதுல மறந்துட்டா அப்படின்னு சொல்றதா இருந்தா. இப்போ நம்ம while வச்சு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல மெயின் ஆக்ஷன் எது? அவ பேக் பண்ணிட்டு இருந்தா. அப்படி பேக் பண்றப்போ இடையில ஃபோன் பேசினதுல அவ சார்ஜர் எடுக்க மறந்துட்டா. அப்படி நம்ம சொல்றதா இருந்தா, எது மெயின் ஆக்ஷன்? பேக் பண்றது. அப்ப பேக்கிங்க while பக்கத்துலயும், ஃபோன்ல பேசிட்டு இருந்ததை இன் பக்கத்துலயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். In talking on the phone while packing, she forgot to take her charger. பேக் பண்றப்போ ஃபோன் பேசிட்டு இருந்ததுல அவ சார்ஜர் எடுக்க மறந்துட்டா. அப்படி சொல்றதா இருந்தா. In talking on the phone while packing, she forgot to take her charger. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, தண்ணீர் குடிக்கும் போது சிரித்ததில் அப்படின்னு தெளிவாவே இருக்கு. போதுன்னு இருக்கிறத நம்ம வந்து while வச்சு கனெக்ட் பண்ண போறோம். ஸோ தண்ணி குடிக்கிறது ஒரு verb, சிரிக்கிறது ஒரு verb. ஸோ 2 ஆக்ஷன் இருக்கு. இந்த 2 ஆக்ஷனுக்கான வேர்போடையும் ஐஎன்ஜி சேர்த்து கரெக்டான இடத்துல நம்ம போட போறோம். குடிக்கும் போதுன்னு இருக்கு இல்லையா? போதுன்னு இருக்கிற இடத்துல தான் நம்ம while சேர்த்துக்க போறோம். அப்போ while drinking water என்ன பண்ணோம்? சிரிச்சோம். லாஃபிங். In laughing while drinking water. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் பாருங்க, அவளுக்கு பொறையேறிடுச்சு. ஷி சோக்ட். பொதுவா எது சாப்பிட்டு இல்லை எது குடிச்சு பொறையேறிச்சோ அதை ஆன் சேர்த்து நம்ம சொல்லலாம். ஷி சோக்ட் ஆன் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் 2 இடத்துல வாட்டர்னு இருக்கிறதுனால அதை நம்ம அந்த பார்ட்டை மட்டும் நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, இன் லாஃபிங் while drinking water, she choked. In laughing while drinking water, she choked. அவ்வளோதான். சிம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். வேகமாக காய்கறி வெட்டியதில், அவ்வளோதான். ஸோ காய்கறி வெட்டுறது மட்டும்தான். இந்த இடத்துல வெட்டியதில் தான் வேர்பு. ஸோ இன் கட்டிங் வாட்? இன் கட்டிங் த வெஜிடபிள்ஸ். வேகமாகன்னு இருக்கிறதுனால குயிக்லி அப்படின்னு நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ இன் கட்டிங் வெஜிடபிள்ஸ் குயிக்லி. அவ விரல வெட்டிக்கிட்டா. ஷி கட் ஹர் ஃபிங்கர். கட்டு பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், தேர்ட் ஃபார்ம் எல்லாமே கட்டு தான். அதனால ஷி கட் ஹர் ஃபிங்கர். இன் கட்டிங் வெஜிடபிள்ஸ் ஹரீட்லி, வேகமாக அப்படின்றதுனால இன் கட்டிங் வெஜிடபிள்ஸ் ஹரீட்லி, இல்லை இன் கட்டிங் வெஜிடபிள்ஸ் குயிக்லி, எப்படி வேணா சொல்லுங்க. இன் கட்டிங் வெஜிடபிள்ஸ் டூ ஃபாஸ்ட், எது உங்களுக்கு ஈஸியோ அதை சொல்லுங்க. ஷி கட் ஹர் ஃபிங்கர். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கான ப்ராக்டிஸ் டைம். இங்கே 2 சென்டென்ஸ் இருக்கு நீங்க ட்ரை பண்றதுக்கு. ஃபோனில் பேசிக்கிட்டே சமைத்ததில் உப்பு போட மறந்துட்டேன். ஸோ எது லாங் ஆக்ஷன் பாருங்க. அப்புறம் அதில் என்ன இன்னொரு ஆக்ஷன் நடந்துச்சுன்றதை பாருங்க. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் இன்னும் கூட எலாபரேட்டாக சொல்லணுமானா, சமைத்த போது ஃபோனில் பேசிக்கொண்டே சமைத்ததில் உப்பு போட மறந்துட்டேன். அதான் இதுக்கு அர்த்தம் இல்லையா? சமைத்த போது ஃபோனில் பேசிக்கொண்டே சமைத்ததில் உப்பு போட மறந்துட்டேன். மேட்ச் பார்த்துக்கிட்டே இருந்ததில் என்னுடைய அசைன்மெண்ட்டை மறந்துட்டேன். இது 2 தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஸ்லைடில் உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல சமைக்கிறது தான் மெயினாக கண்டினியூஸாக நடக்கிற ஆக்ஷன். அதில் while கூட சேர்த்துட்ருக்கோம். while cooking. In talking on the phone while cooking, I forgot to add salt. In talking on the phone while cooking, I forgot to add salt. இன்னொன்று, in watching the match, மேட்ச் பார்த்ததுல in watching the match, I forgot my assignment. ஸோ இந்த வீடியோவில் நாம் இன் verb plus ing இதை வச்சு எப்படி unintentional consequence of an actionனை நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.